ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லட்கன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளவர் டிசைனில் ஒரு லட்கன் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது ஹேங்கிங் ப்ளவுஸ் ரோப்பில் வந்து நம்ம ஹேங்கிங் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 17 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரத்தில் நான் வந்து துணி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த துணியை ஒரு ஃபோல்ட் பண்ணி, ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரப்போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வாங்க. ரெண்டு பக்கமும் ரா எட்ஜஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணி, அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணி, சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கலாம். இல்லை நீட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஆல்ரெடி நான் ரோப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோப் இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு இந்த துணியினுடைய ஒரு எட்ஜை ஒரு 1/4 இன்ச் அளவு ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம கையில் தைக்க போகிறோம். அதாவது ஹெம்மிங் ஊசியில் தைக்க போகிறோம், மிஷினில் ஸ்டிச் பண்ணல. இந்த ரோப்பும் அந்த துணியும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓகே, இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இப்போது நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிறதையும் அந்த ரோப்பு சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா டைட்டாக லாக் போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுற்றி வந்து நல்லா தையல் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இதில் வேறு எதுவுமே மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணல, இதை கையில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போது நான் இதுக்கு கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் 3 இன்ச்சஸ் ஹைட்டும் வித்தும் இருக்கிற மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஓகே, திரும்ப ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், திரும்ப ஒரு ஃபோல்டிங், அப்போது இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அதனுடைய அந்த அகலமான போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது அந்த ஃப்ளவருக்கு மேலே வச்சுருக்கேன். மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கேன். ஓகே, தையல் போட்டுட்டு இப்போ அதை அப்படியே உள்பக்கம், அதாவது நல்ல பக்கத்துக்கு திருப்பிடலாம். பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து துணியை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், நமக்கு ஒரு ரோஸ் மாதிரியே இருக்குது. இப்போ பார்க்கும்போது அந்த க்ரீன் அண்ட் பிங்க்குக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் அப்படியே விட்டுறனாலும் விட்டுடலாம், இல்லை நல்லா விரித்து விட்டிங்கன்னா இன்னுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை விரித்து காட்டுறேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நம்ம விரித்து விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு ஃப்ளவர் லட்கன், அதாவது ஃப்ளவர் ஹேங்கிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.